ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழினி சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் திருமலா திருப்பதியோட 2026 டைரி அண்ட் கேலண்டரை எப்படி ஆன்லைனில் புக் பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கூகுளில் டிடிடி சேவா அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட்டாக வர லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அஃபிஷியல் புக்கிங் போர்ட்டல் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது திருமலா திருப்பதியோட அஃபிஷியல் பேஜுக்கு வந்துருச்சு. அதில் லெஃப்ட் சைடில் ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் டைரிஸ் அண்ட் கேலண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அஃபிஷியல் புக்கிங் போர்ட்டலுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ லாகின் டீட்டெயில்ஸ் ரைட் சைடில் கேட்கும். ஸோ அதில் உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வாங்கலை, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் தான் வாங்குறீங்க அப்படின்னா நியூ யூசர் அப்படின்னு கீழே இருக்கும். அதுக்கு பக்கத்தில் சைன் அப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணி உங்கள் இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறதுனால அப்படியே நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்க இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் கேப்சர் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதை கொடுத்துட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். அதோட நியூவாக ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு ஆதார் நம்பருமே கேட்கும். ஸோ அதுவுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லாகின் பண்ணியாச்சு. ஸோ நான் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கிறதுனால என்னோடய நேம், ஃபோன் நம்பர் எல்லாமே மேலேயே காமிக்குது. நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் பப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறதுல செகண்டாக டைரிஸ், கேலண்டர்ஸ் அண்ட் பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். உள்ளே கன்ஃபர்மேஷனுக்காக சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துக்குங்க. இப்போ ஷிப்பிங் கண்ட்ரி இந்தியாவா இன்டர்நேஷ்னலாக அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு ஸ்மால் டைரி வேணுமா பிக் டைரி வேணுமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மால் டைரி 120 ருபீஸ், பிக் டைரி 150 ருபீஸ், 12 ஷீட் கேலண்டர் 130 ருபீஸ், டேபிள் டாப் கேலண்டர் 75 ருபீஸ். ஸோ நான் பிக் டைரி மட்டும்தான் வாங்க போகிறேன். ஸோ நான் ரெகுலராக அதை தான் வாங்குவேன். ஸோ அதனால் அதை மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் குவான்டிட்டி 1 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அதோட ப்ரைஸ் 150 ருபீஸ். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நம்ம அந்த டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துடலாம். இதில் புக்கிங் ஃபார் செல்ஃப் அண்ட் புக்கிங் ஃபார் அதர்ஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நமக்கு புக் பண்ணுறதுனா புக்கிங் ஃபார் செல்ஃப் டிக் பண்ணிக்கோங்க. நம்ம வேறு யாருக்காவது கிஃப்டாக அனுப்பி விடுறதா இருந்தால் புக்கிங் ஃபார் அதர்ஸ் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நேம் அண்ட் ஜெண்டர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டாக ஷிப்பிங் அட்ரஸ் சேம் ஆஸ் கிவன் டியூரிங் த ப்ரொஃபைல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். நம்ம ப்ரொஃபைல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போது என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கோமோ அதே அட்ரஸ்க்கு நமக்கு டெலிவரி ஆகணும் அப்படின்னா நம்ம அதை டிக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு யாராவதோட அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதில் அட்ரஸை நீங்களே மேனுவலாக டைப் பண்ணிக்கலாம். அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணும் போது கொடுத்த அட்ரஸ் அதிலேயே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். ஸோ இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இதில் டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே படித்து பார்த்துட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துக்குங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட நேம் அண்ட் அட்ரஸ் அங்கே டிஸ்பிளே ஆகும். அதோட டெலிவரி மோட் அப்படிங்கிறது போஸ்டல் அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் அதில் காமிச்சிருக்கும். ஸோ டைரியோட ப்ரைஸ் 150, பேக்கிங் அண்ட் ஷிப்பிங் சார்ஜஸ் 133, ரெண்டும் சேர்த்து 283 ருபீஸ் வருது. ஸோ இப்போ இதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் போர்ட்டல் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ரெகுலராக ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஓடிபி போட்டு பேமெண்ட் பண்ணிடுங்க. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட புக்கிங் கன்ஃபர்மேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக கீழே கிளிக் ஹியர் டு பிரிண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரெசிப்ட் பிரிண்ட் ஆயிரும். ஸோ அந்த பில்லை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு புக்கிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 2026ஓட டைரி நம்ம வீட்டுக்கே கொரியரில் வந்துடும். யூஸ்வலாக அவங்க இந்தியா போஸ்ட்டில் தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியா போஸ்ட் ட்ராக்கிங் ஐடி நமக்கு எஸ்எம்எஸில் வந்துடும். அவங்க சென்ட் பண்ண உடனே நமக்கு மெசேஜ் வந்துடும். கொரியர் வந்ததும் கண்டிப்பாக உங்களுக்கு அன்பாக்சிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன்.
ஸோ இந்த வீடியோவில் திருமலா திருப்பதியோட 2026 டைரியை எப்படி ஆன்லைனில் புக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட யாழினி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.